தாழ்மையின் பள்ளத்தாக்கை அடுத்து மரண இருளின் பள்ளத்தாக்கு என்ற பெயர் கொண்ட மற்றொரு பள்ளத்தாக்கும் இருந்தது. மோட்சத்திற்கு செல்லும் பாதை அதன் வழியே சென்றபடியால் கிறிஸ்டியான் அந்த பள்ளத்தாக்கையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. இந்த பள்ளத்தாக்கை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரம் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்பல்லியோனின் அம்புகள் விளைவித்த துன்பத்தை விட அதிகமான துன்பங்களை கிறிஸ்டியான் இந்த பள்ளத்தாக்கில் சந்திக்க நேர்ந்தது. கிறிஸ்டியான் தாழ்மை பள்ளத்தாக்கை கடந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் காலடி எடுத்து வைக்கும் போது இருவர் அவனுக்கு எதிராக வந்தார்கள். இவர்கள் நல்ல நாட்டை பற்றி தவறான செய்தி கொடுப்பவர்களின் வம்சத்தில் வந்தவர்கள். கிறிஸ்டியானை கண்டவுடன் அவர்கள் போ, திரும்பி போ என்று கத்தினார்கள். நீங்கள் எங்கே ஐயா போகிறீர்கள் என்று கிறிஸ்டியான் அவர்களை பார்த்து கேட்டான். திரும்பித்தான் செல்கிறோம். நீயும் உயிர் பிழைக்க வேண்டுமானால், சமாதானத்தோடு இருக்க விரும்பினால் திரும்பி போவதுதான் நல்லது என்று அவர்கள் கிறிஸ்டியானுக்கு துராலோசனை கூறினார்கள். ஏன், அப்படி என்ன துன்பம் வழியில் இருக்கிறது என்று கிறிஸ்டியான் கேட்டான். என்னவென்றா கேட்கிறாய்? நீ போகும் இதே வழியில் எங்களால் முடிந்த மட்டும் நடந்து சென்றோம். இன்னும் சிறு தூரம் போயிருந்தால் நிச்சயம் அழிந்து விட்டிருப்போம். நல்ல வேலை, அதற்குள்ளாக திரும்பி வந்து விட்டோம். இல்லாவிட்டால் உன்னை எச்சரிக்கை செய்யவே யாரும் இல்லாமல் போயிருக்கும் என்று பரபரப்போடு கூறினார்கள். அப்படி என்னதான் நடந்தது, சொல்லுங்களேன் என்று கேட்டான் கிறிஸ்டியான். நல்ல வேலை, ஒன்றும் நடந்துவிடவில்லை. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் காலடி எடுத்து வைக்கும் போதே அங்கிருந்த அபாயங்களை கண்டு பின்னே வந்து விட்டோம் என்றான் அவர்களில் ஒருவன். அப்படி என்னத்தான் கண்டீர்கள்? சொன்னால் நீயும் பயந்து விடுவாய். அந்த பள்ளத்தாக்கு கண்ணங்கரையல் என்று ஒரே இருளாக இருக்கிறது. பிசாசுகளையும் வலு சர்ப்பங்களையும் அங்கு கண்டோம். கையில் விலங்கு மாட்டப்பட்டு அளவற்ற துன்பங்களை அனுபவிக்கும் மக்களின் கூக்குரலையும் வேதனை புலம்பல்களையும் கேட்டோம். மனவடிவை உண்டாக்கும் கலக்கம் என்ற கருமேகம் அந்த பள்ளத்தாக்கை மூடிக்கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் மரணமும் அங்கே ஆட்சி செய்வதுண்டு. சுருக்கமாக கூறினால், அங்கு பார்க்கும் இடமெல்லாம் அபாயங்களும் குழப்பங்களும் தான் என்று ஒருவன் விவரமாக கூறினான். நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நான் நாடி செல்லும் பரலோகத்திற்கு இதுவே வழி என்று நிச்சயமாக தெரிகிறதே என்றான் கிறிஸ்டியான். நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். இதுதான் உன் பாதையாக இருந்தால் தாராளமாக போ. ஆனால் நாங்கள் வரப்போவதில்லை, திரும்பி செல்ல போகிறோம் என்று சொல்லிவிட்டு பரலோக பாதையை விட்டு திரும்பி சென்றார்கள். அபாயங்களை பற்றி கேள்விப்பட்ட கிறிஸ்டியான் பின்வாங்கவில்லை. உருவிய பட்டயத்தை கையில் பிடித்தவனாக பள்ளத்தாக்கில் கால் வைப்பதை கண்டார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நெடுக பரலோக பாதையின் வலது பக்கத்தில் கிடுகிடு பாதாளம் காணப்பட்டது. காலம் காலமாக இதில்தான் அநேகர் விழுந்து மாண்டு போனார்கள். அது மட்டுமின்றி பாதையின் இடதுபுறத்தில் ஒரு சகதி குழியும் இருந்தது. அதில் விழுபவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்த போதிலும் மீண்டும் எழுந்து நிற்க வகை தெரியாமல் திகைப்பான். தாவீது ராஜாவும் ஒருமுறை இந்த குழியில் விழுந்து விட்டான். அவனிலும் மேலானவர் வந்து அவனை தூக்கி விட்டிருக்காவிடில் அவன் நிச்சயம் இதிலே அழிந்து போயிருப்பான். இந்த பள்ளத்தாக்கின் வழியே செல்லும் பாதையும் மிகவும் குறுகலாக இருந்தது. இது கிறிஸ்டியானுக்கு பெரிய சோதனையாக விளங்கியது. ஏனென்றால் காரிருளில் காலடி எடுத்து வைப்பதில் கொஞ்சம் தவறினாலும் வலது பக்க பாதாளத்தில் விழுவது நிச்சயம். அதற்கு பயந்து இடது பக்கமாக நகர்ந்தால் சகதியில் சிக்கிக்கொள்ள நேரிடும். மிக மெதுவாக காலடி எடுத்து வைத்து தள்ளாடியபடியே நடந்து சென்றான் கிறிஸ்டியான். இந்த கடினங்களை எண்ணி அவன் கண்களிலிருந்து நீர் வடிந்தது. பெருமூச்சு விட்டபடியே மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றான். போக போக கண்ணங்கரையல் என்ற இருள் அதிகமாகியது. ஒரு காலை எடுத்து எங்கே வைப்பது என்று தெரியாமல் ஒற்றை காலோடு நின்று அழுவான் கிறிஸ்டியான். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவே நரகத்தின் வாயில் ஒன்று இருப்பதை கிறிஸ்டியான் கண்டான். பாதையின் மிக அருகே இருந்து அதை கண்டு திகைத்து நின்று விட்டான். அந்த வாயிலிருந்து நெருப்பு பொறிகளும் புகையும் வெளிப்பட்டன. பட்டயத்தை கொண்டு அப்பல்லியோனை விரட்ட முடிந்தது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது? ஒரு கணம் திகைத்து போன கிறிஸ்டியான் பட்டயத்தை உரையில் போட்டான். ஜெபம் என்ற ஆயுதத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான். கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று வெகு நேரம் ஜெபித்தான். அப்படியும் நெருப்பு ஜுவாலைகள் அடங்கிய பாடில்லை. முன்னிலும் உக்கிரமாய் கிளம்பின. இந்த இடத்திலேயே அழிந்து விடுவோமோ
என்ற பயம் கிறிஸ்டியானை பிடித்து கொண்டது. என்றாலும் ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில் பிடித்தவனாக நீண்ட தூரம் பறந்து எழும்பிய அக்கினி ஜுவாலைகளை ஒருவாறு கடந்து விட்டான். அப்பொழுது மற்றொரு அபாயம் எதிர்பட்டது. பிசாசுகள் ஒரு கூட்டமாக எதிரே வருவதை கண்ட கிறிஸ்டியான் ஒரு கணம் நின்றான். என்ன செய்வதென்று யோசித்தான். திரும்பி விடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றியது. ஆனால் இதுவரை எத்தனையோ அபாயங்களை கடந்து வந்திருக்கிறோமே, மறுபடியும் அதே அபாயங்களை சந்திப்பதை விட முன்னே இருக்கும் சோதனைகளையே சகிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான் அவன். பிசாசுகளுக்கு எதிராக துணிவுடன் நடந்து சென்றான். அவை நெருங்கிய வந்த உடனே அவன், ஆண்டவருடைய வல்லமையினால் கடந்து போவேன் என்று சிங்கம் கெர்ஜிப்பதை போல சத்தமிட்டான். அவ்வளவுதான், பிசாசுகள் விலகி மறைந்து போய்விட்டன. இவ்வேளையில் கிறிஸ்டியானிடம் காணப்பட்ட குணாதிசயம் ஒன்றையும் கூறித்தான் ஆக வேண்டும். நரகத்தின் வாயிலை அவன் கடந்து வந்தபோது தன் நினைவே இல்லாதவனைப் போல காணப்பட்டான். சுய உணர்வற்ற நிலையில் அவன் பேசுவதைப் போலவும் செய்கிறதைப் போலவும் பட்டது. ஏனெனில் அவன் அக்கினி ஜுவாலைகளை கடந்து சென்ற போது தீயவன் ஒருவன் சத்தமின்றி அவன் அருகே சென்று அவன் காதுகளில் தேவ தூஷணங்களை கூறினான். கிறிஸ்டியானோ அவை தன் உள்ளத்திலிருந்தே வெளிப்பட்டன என்று நினைத்து கொண்டான். இதுவரை இல்லாத அளவுக்கு மனக்கவலை அடைந்தான். தான் எவ்வளவாய் நேசித்த எஜமானை பற்றி இவ்வாறு அவதூறான எண்ணங்கள் உருவாகின்றனவே என்று நினைத்து சொல்லனா துக்கம் அடைந்தான். அவன் சுய உணர்வோடு இருந்திருந்தால் அந்த தீயவனை கண்டு நிச்சயம் அவனை தடுத்திருப்பான். இந்த மனக்கவலையோடு கிறிஸ்டியான் வெகு தூரம் நடந்து சென்ற போது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஒருவன் அவனுக்கு முன்பாக சத்தமிடுவது போல தோன்றியது. இதனால் அவன் கவலை நீங்கி மனமகிழ்ச்சி அடைந்தான். அவனுடைய முகமலர்ச்சிக்கு 2-3 காரணங்கள் இருப்பதை கண்டார். அவனுக்கு முன்பாக இந்த குரல் கேட்டபடியால் கடவுளுக்கு பயந்த யாரோ ஒருவர் அவனுக்கு முன்னால் இதே பாதையில் நடந்து செல்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்ற போதிலும் கடவுள் தனக்கு பாதுகாப்பாக தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். பல திரைகளுக்கு மத்தியில் அவர் இருப்பதை கண்டுகொள்ள முடியாவிட்டாலும் அவர் மற்றவர்களோடு இருந்தது போல தன்னோடும் இருப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டது. இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்து சென்றால் முன்னே செல்பவர்களை சேர்ந்து ஒரே கூட்டமாக செல்லலாமே என்ற எண்ணத்தில் துரிதமாக நடந்தான். கிறிஸ்டியான் முன்னால் நடந்து செல்பவரை கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் பதிலொன்றும் கிடைக்கவில்லை. கிறிஸ்டியான் நடந்து செல்ல செல்ல இருள் விலகி பொழுதும் விடிந்தது. அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றினார் என்று மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்தான் கிறிஸ்டியான். வெளிச்சம் பரவிய பின்பு தான் வந்த வழியை பார்க்கும் எண்ணத்தில் திரும்பி பார்த்தான் அவன். பாதையின் வலதுபுறத்தில் இருந்த கிடுகிடு பாதாளமும் இடது பக்கத்தில் இருந்த சேற்றுக்குழியும் தெளிவாக தெரிந்தது. இரண்டுக்கும் நடுவில் தான் நடந்து வந்த பாதை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை கண்டு அதிசயித்தான். அந்த பள்ளத்தாக்கில் வசித்த பிசாசுகள், வலு சர்ப்பங்களை இவை வெகு தொலைவில் கும்மாளமிடுவதையும் அவன் கண்டான். இவை அனைத்துமே எளிதில் காணக்கூடாத தொலைவில் இருந்தாலும் அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் என்ற வசனத்தின்படி கிறிஸ்டியானுக்கு இவை தெளிவாக காண்பிக்கப்பட்டன. இவ்வளவு அபாயங்களை கடந்து வந்த போதும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான். முன்பு அவன் இந்த சோதனைகளை கண்டு பயப்பட்டாலும் இப்போது அவன் கவலை முற்றிலும் நீங்கிவிட்டது. சூரிய ஒளி எங்கும் பரவியது. இது அவன் மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்தது. ஏனென்றால் அவன் இதுவரை கடந்து வந்த பாதையை விட இனி செல்ல வேண்டிய பாதை கடினமாக இருந்த போதிலும் சூரிய ஒளியில் பாதை தெளிவாக தெரிந்தது. பாதை முடியும் மட்டும் கன்னிகளும் பொறிகளும் பள்ளங்களும் கண்ணுக்கு தெரியாத சூழல்களும் ஆழமான கிணறுகளும் செங்குத்தான மேடுகளும் இருந்தன. மரண இருளின் பள்ளத்தாக்கின் துவக்கத்தில் இருள் மூடியிருந்தது போல இங்கும் காரிருள் கவிழ்ந்திருந்ததால் எவராலுமே இந்த பாதையை கடந்து செல்ல முடியாது என்பது நிச்சயம். ஆனால் சூரிய ஒளி அவனுக்கு தெளிவாக வழிகாட்டியபடியால் அவன் மிக எளிதாக பள்ளத்தாக்கின் அடுத்த பகுதியை கடந்து சென்று விட்டான். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டான். மரண இருளின் பள்ளத்தாக்கின் முடிவில் எலும்பு குவியல்களும் சின்னாபின்னமாக்கப்பட்ட பலருடைய உடல்களும் எலும்பு கூடுகளும் குவிக்கப்பட்டிருந்தது. இவை எப்படி இங்கே வந்தன என்று யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு முன்னால் சென்ற போப்பு,
பல தேவ அடியார் என்ற 2 ராட்சதர்கள் முன்னொரு காலத்தில் வசித்து வந்த குகை இருக்கிறது என்பதையும், அவர்களுடைய கட்டளையின்படி வெட்டி கொல்லப்பட்டு நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்ட அநேக மனிதருடைய எலும்பு கூடுகளுமே இங்கு குவியலாக கிடக்கின்றன என்பதை கிறிஸ்டியான் அறிந்து கொண்டான். ஆனால் எந்தவித பயமும் இன்றி அந்த பகுதியை கடந்து சென்றான். பல தெய்வ அடியார் இறந்து போய் பல வருடங்கள் ஆகிவிட்டதாம். போப்பு ராட்சதனோ இப்போது குடுகுடு கிழவனாக நடைப்பினம் போலவே இருக்கிறானாம். தனது இளம் பருவ கேளிக்கைகளினால் இடுப்பொடிந்து குளறுவாயனாக, கை கால் உணர்ச்சியற்றவனாக குகை வாயிலில் பரிதாபகரமாக உட்கார்ந்திருக்கிறானாம். பரலோகத்துக்கு செல்லும் பயணிகளை முன்பு போலவே பிடித்து அவமானப்படுத்த அவன் நினைத்தாலும் அசை கூட முடியாத நிலையில் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையாம். வேறு வழியின்றி அந்த வழியே செல்பவர்களை பார்த்து கண்களை உருட்டி பற்களை கடித்து கொண்டிருக்கிறானாம். கிறிஸ்டியான் அந்த குகையை கடக்கும் போது அவனை தடுக்க முடியாத போப்பு ராட்சதன் கோபத்தோடு, உங்களில் இன்னும் எத்தனை பேரை நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும் உங்களுக்கு புத்தி வரப்போவதில்லை என்று கத்தினான். என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் ஒரு கணம் திகைத்தான் கிறிஸ்டியான். பிறகு ஒன்றும் பேசாமலே அந்த இடத்தை வேகமாக கடந்து விட்டான். அவனை எந்தவித அபாயமும் சூழ்ந்து கொள்ளவில்லை. அற்புத பூலோகமே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே மீட்பரே எனக்கு துணை வந்தார். பிசாசு, நரகம், பொறிவலை, குழி, உலை, இருள், பாதாளம் அனைத்தும் என்னை சூழ்ந்தன. இயேசுவே, நீரே என்னை காப்பாற்றினீர் என்று மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டு கிறிஸ்டியான் தொடர்ந்து பயணம் சென்றான்.